நுளம்புகள் பெருகி வந்துட்டு டெங்கு போன்ற நோய்கள் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களுக்கு நுளம்பு வேலை வந்து கண்டிப்பாக தேவை. உங்களோட மனசுக்குள்ளே எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஏன்னா கேட்டால் தான் நம்ம கிடைக்கும் அந்த விலங்குதா. இப்போ நிறைய பேர் நிறைய தேவைகளோடு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் முன்வராத காரணத்தாலே வந்து அது கிடைக்காம விடும். ஆனால் உண்மையிலே இந்த எனது சனஜமனியன் சார்பாக இந்த மக்கள் சார்பாக இந்த தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இந்தா சரியே இந்தா யாரும் வாக்கள் எல்லாம் கலண்டு ஓடுறாங்களா? ஆமாம் ஆலயம் கொஞ்சம் பாருங்க. அண்ணா உலோகவதி சரி விரத்தில் போடுவாங்க. அவன் தாங்க ராசா. ஓகே ஓகே. ஆரோக்கியமா 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 ஆரோக்கியமாக இருக்கணுமா? எங்கள் மக்களுக்கு வந்து நல்லது இருந்தாக்கா அண்ணாக்கு காலை வந்து கும்பிடுவாங்க. எனக்கு கலவரம் போல இருக்க என்ன செய்யுது? இப்போ கொஞ்சம் சொன்னாங்க. சரி சரி அதான் எமக்கு உதவி வழங்கின கிருஷ்ணா அண்ணாக்கு நன்றி. அண்ணா நேற்று நாங்கள் யாருமே அண்ணா இருக்கேன் நேற்று தானாக தான் வந்து பார்வையிட்டு எங்களோட நம்பரை எடுத்துகிட்டு போனவர் போயிட்டு உடனே இன்றைக்கு நேற்று வந்தார். இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு முடிய இப்போ இங்கே இருக்கிற 66 குடும்பம் அவ்வளோ பேருக்கு முடிய எல்லா இப்போ எங்களோட படி எல்லாரும் யூடியூப் சேனல் இதெல்லாம் பார்க்குறவங்க அண்ணாண்ட யூடியூப் சேனலை அடித்து அவர் கீழே போட்டுருவார். லிங்க் நாங்கள் அனுப்பி விடுறோம். இருக்கு அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லாருமே. சொன்னாங்க அதுலேயும் ஒரு அம்மா சொல்லியிருந்தா வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க தம்பி, உங்களுக்கு வேறு யாரும் செய்கிறாங்களோ தெரியாது, நான் ஒரு 20 நேரம் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நான் அதையுமே இதுக்குள்ளே போட்டிருக்கேன்னு சொன்னால் எந்த சார்பாகவும் ஒரு பங்களிப்பாக இருக்கட்டுமென்னு சொல்லி அதேமாதிரி இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் அண்ணாவை கூட்டிக்கணும் வந்தாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து இப்போ நாங்கள் இந்த உதவியெல்லாம் கொடுத்தா பிறகு இங்கே சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் எங்களை கொண்டே களவாக ஒழிச்சு வைக்கிறாண்டு. ஒரு நாளும் அப்படி கதைக்கக்கூடாது. உண்மையிலே நானும் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறபடியாக சொல்கிறேன். அது சரியான ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். வந்து அடுத்த தடவை நாங்கள் உதவி செய்ய வேண்டவங்களுக்கு மெனப்பாங்க வராது. முன்னுண்டு நல்லது செய்கிறவங்களுக்கு வந்துட்டு அது சரியான கவலையை உண்டு பண்ணும். இன்றைக்கு எங்களை கூட கலர்ன்னு சொல்கிறவங்க கன பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்போ மறந்தால் கல்லறிவில்லமோ வேளையில் வந்து சில சைக்கிள் வந்து பழுதானால் கூட அந்த நாளில் வந்து டியூஷன் கிளாஸ் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஆனால் பிள்ளைகள் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் எங்களோட இடத்துல இருந்து கேம்பஸ் கிட்ட போயினோம். இங்கேருந்து போயினோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து புத்தூர் வாகரவத்த பகுதிக்கு வந்துட்டு போயிருந்தோம். உண்மையிலே வந்துட்டு மழையால் வந்துட்டு சரியான மாதிரிக்கு பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அதுவுமே உண்டு. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு வீடாக வந்துட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு தெரியும் வந்துட்டு அதில் நின்றவங்க கூட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாட்ட வீட்டையும் வந்துட்டு விசிட் பண்ணி வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன். அந்த வெள்ளத்தையும் தாண்டி வந்துட்டு உள்ளுக்கெல்லாம் உள்ளட்டு ஒவ்வொருத்தோடையும் வந்துட்டு பெருசாக கதைக்கையில் வந்து நம்மளாக பார்த்துட்டு போனவங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து எல்லாரோடையுமே வந்துட்டு இப்படி அன்பு பண்பாக கதைச்சிட்டு அதை இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் உண்மையிலே நேற்று ஒரு சரியான ஒரு லாங் டைம் எடுத்து நாங்கள் எல்லாட்ட வீட்டையும் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ வந்துட்டு
விசிட் பண்ணி பார்த்த இடத்துல உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்துட்டு நாங்கள் ஆராய்ஞ்சு அறிஞ்சு எழுதி நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வந்து அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் அந்த அடிப்படையில் வந்துட்டு முக்கியமான தேவையாக வந்துட்டு நுழம்பு வேலை வந்துட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்துட்டு நுழம்பு வேலை கட்டாயமாக தேவையான உண்டு. அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கட்டிட வசதியான வீடுகளோ இல்லாட்டி பெரிய மாளிகைகளோ இல்லாட்டி ஏசி ரூம் போட்ட வீடுகளோ இல்லை. எல்லாமே வந்துட்டு தலைவரால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு திட்ட வீடுகள் தான், சரியான சின்ன வீடுகள். அப்போ அதுக்குள்ளே வந்துட்டு பக்கத்து வெள்ளம் நிற்கக்குள்ளே கண்டிப்பாக வந்து நுழம்புகள் பெருகி வந்துட்டு டெங்கு போன்ற நோய்கள் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களுக்கு நுழம்பு வேலை வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ நான் வந்து நேற்றைய தினமே வந்துட்டு வாக்களிச்சிருந்தேன், அதை நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஒரு நிவாரணத்தை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த நிவாரண பணிகளுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாருக்குமே வந்து நான் மறுபடியுமாக ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே வந்துட்டு நாங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு கதைக்கிறோம், இன்றைக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிவாரணம் செய்ய போகிறோம், எங்களுக்கு வந்துட்டு நிதி காணாமல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு அந்த காசுகளை அனுப்பி வந்துட்டு இந்த நிவாரண பணிகளுக்கு உதவி செய்கிறீங்க. பெரிய விஷயம். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் தொல்புரம் செஞ்சிட்டோம், மல்லாகம் செஞ்சிட்டோம், இன்றைய தினம் வந்துட்டு புத்தூர் ஏரியா செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி வேறு வேறு இடங்களுக்கும் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செய்ய வேண்டிய தேவைகள் வந்துட்டு வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் யாராச்சும் ஃப்ளட் டிசாஸ்டருக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்பினா நீங்கள் வந்துட்டு எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டாக்ட் பண்ணால் நாங்கள் வந்துட்டு கதைச்சி அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்துட்டு பெற்றுக் கொடுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 100% வந்துட்டு நாங்கள் அதுகளை கொண்டு போயிட்டு சேர்ப்போம். அதை எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சொல்லணுமென்று இல்லை, நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்ததே. அப்போ அந்த வகையில் வந்துட்டு நேற்றைய தினம் எல்லா பகுதியில் கொடுத்த நிவாரணத்தை கூட வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 5,82,000 ஒரு அமௌண்ட் ஒன்று முடிஞ்சிருந்தது. அப்போ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்குமான அந்த லிங்கள் எல்லாம் வந்துட்டு அனுப்பியிருந்தோம். ஸோ அந்த வகையில் உண்மையிலே வந்துட்டு இப்போ நிவாரணம்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்துட்டு மக்கள்கிட்ட நாங்கள் எல்லாருக்குமான நன்றிகளை வந்துட்டு சொல்லும்படியாக வந்துட்டு கேட்க முடியாது. இப்போ எங்களுக்கு தான் வந்துட்டு தெரியும் நாங்கள் எங்கே இருந்து அந்த ஃபண்டுகளை வந்துட்டு கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்க முடியாது. ஸோ அதன் நிமித்தம் நான் பொதுவான நன்றியோடு நான் ஆரம்பமாகவே வந்துட்டு சொல்லிட்டு போகிறேன், சரிதானே? அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாதன் அண்ணா சுவிஸில் இருந்து வந்து அன்றைக்கு வந்துட்டு ஒரு 1 லட்சம் ஒன்று தந்துட்டு போயிருந்தவர். அப்போ அதையும் நாங்கள் அந்த நிவாரணத்தில் வந்துட்டு மெயினாக நாங்கள் ஆட் பண்ணினாங்கள். அன்றைக்கு வந்துட்டு அங்கள் இடையில் வந்துட்டு உள்ளட்டதால் நாங்கள் நாதன் அண்ணாட காசை வந்துட்டு மிச்சப்பிடிச்சினாங்க, நாங்கள் வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த வகையில் சில வேளை இன்றைக்கு அந்த காசை நாங்கள் பயன்படுத்தலாம். நாதன் அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 676. அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அக்கா வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேரால், அதாவது வந்து எஸ்விகா அண்ட் வந்து அபினுகாட பேரால் வந்து ஒரு 50,000 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 809. அதே மாதிரி வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு எழுதியிருந்தாங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 279 50,000 உண்டு அனுப்பிட்டு சொல்லியிருந்தாங்க வந்து கிருஷ்ணா இதில் 30,000 வந்துட்டு நீங்கள் ஃப்ளட் டிசாஸ்டருக்கு கொடுங்கோ, 20,000 வந்துட்டு நீங்கள் எடுங்கோ அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு அது தேவையில்லை மீன்ஸ் வந்து இந்த ஒரு டைமில் வந்து நாங்களே வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு செய்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அம்மாவோட மனசு என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு அவங்க அப்படியான ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டிருந்தாங்க வந்துட்டு 30,000 கொடுத்துட்டு நீங்கள் 20,000 எடுங்கன்னு சொல்லி நாங்கள் அதையுமே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோம். ஸோ வந்துட்டு 50,000ஆகவே நாங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறோம், சரிதானே? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற இன்னும் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 50,000 ஒன்று அனுப்பியிருந்தாங்க வந்து யஸ்வின் அண்டு சர்வின் அண்டு டெரேஸ் என்ற பேரால் வந்துட்டு குடுங்க தம்பியா அப்படின்னு சொல்லி அக்காட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 890. அதே மாதிரி லண்டனில் இருந்து இன்னும் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து சுகந்தினி ரமேஷ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 205. அவங்க ஒரு 30,000 ஒன்று தந்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு குமுதினி அக்கான்னு சொல்லி லண்டனில் இருந்து வாட்ஸ்அப் நம்பர் 753. அவங்க ஒரு 50,000 ஒன்று தந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து நான் ஒரு 5-6 பேர் வந்துட்டு எழுதியிருக்கிறேன். ஸோ வந்து 1, 1.5, 2, 2.5, 2 3, 30 3,30,000 ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கின்படி எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இன்றைக்குமே நாங்கள் இதில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை கண்டிப்பாக நாங்கள் மிச்சப்பிடிச்சோம்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு தேவையான ஒரு நிவாரணத்தை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இதில் யார்ட்டையாவது ஒரு காசை நாங்கள் பயன்படுத்துவோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர்கிட்ட காசை பயன்படுத்துவோம். ஏதும் ஒரு எமர்ஜென்சியான தேவை ஏற்பட்டு அதுக்கு வந்துட்டு நாங்கள் செய்ய வேண்டி வந்தால் சிலவில் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் கொடுத்துடுவோம். நீங்கள் யாரும் வந்துட்டு
ஹெல்ப் பண்ண விரும்பினாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்துட்டு அந்த வெள்ள நிவாரண அனர்த்தங்களுக்கு வந்துட்டு உடனடியாக போயிட்டு பார்த்து விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்துட்டு செஞ்சு கொடுப்போம். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. உங்களுக்கே தெரியும் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை விடுறாங்க. நாங்கள் அது சம்மந்தமாக வந்துட்டு கதைக்க வேண்டாம். இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்பி வந்துட்டு அனுப்பலாம். நீங்கள் அனுப்புறதுல ஒரு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் நாங்கள் அதை 100% சகல ஆதாரத்தோடையும் கொண்டு போய்ட்டு கொடுப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைய தினம் நல்ல ஒரு நிவாரணத்தோடு வந்துட்டு உங்களை சந்திக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புத்தூரில் வந்துட்டு நாங்கள் தம்பியாக்களை வந்து அந்த மற்ற சாமான்கள், அதாவது வந்துட்டு நாங்கள் நேற்றைய தினம் எழுதியிருந்தோம் பார்த்துருப்பீங்க, வந்து அங்கர் மாப்பட்டி, அதாவது வந்துட்டு 10 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கும் 70 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்குன்னு சொல்லி எழுதியிருந்தோம். அதில் 70 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் ஒரு 5 பேர் வந்ததால் அந்த கிராமத்துக்குள்ளே அப்போ நான் சொன்ன வந்து, தம்பியா அப்போ நீ 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களை வந்துட்டு தெரிவு செய், இன்னும் கொஞ்சம் கூடவே நாங்கள் கொடுப்போம். அங்கே உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் மெல்லிய ஆக்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் குடிக்கட்டும், எங்களோட ஒரு இதில் வந்துட்டு குடித்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்துட்டு நுழம்பு வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெனடோல் கார்ட், பேபி சோப், சர்ஃப் எக்ஸல், சீனி, தேயிலை, நுழம்பு திரி, சமபோசா, மெலிவன் பிஸ்கெட் பேக்கெட், இதெல்லாம் வந்து தம்பியாக்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரைட்டாக ஜெஃப்னா போயிட்டு வந்துட்டு நுழம்பு விலை வந்துட்டு எங்கேயாவது தேடி வாங்கி கொண்டு வரப்போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 66 நுழம்பு விலை வந்துட்டு எங்களுக்கு வேணும் இன்றைக்கு வந்துட்டு அந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறதுக்கு. ஸோ எங்கேயாவது தேடி எடுத்து நாங்கள் அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு மாற முடியாது. ஸோ கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, என்ன மட்டுமில்லை, யாரெல்லாம் வந்துட்டு நல்ல காரியங்கள் வந்துட்டு செய்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கு வந்துட்டு தெரியப்படுத்துங்க. உண்மையிலே வந்துட்டு இன்னொருத்தன் செய்கிறத வந்துட்டு கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாதீங்க. வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து அதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் வந்து நான் கேட்டுக்கொண்டு, இப்போ நாங்கள் கிளம்புவோமா நேசனே? வேறு நேசனே இந்த நிவாரண பணிக்காண்டி தன் ஒரு தொழிலை விட்டுட்டு வார காரணமே என்ன, வெள்ளத்தால் அழிவிட்டுருக்கிற மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும் வேண்டும். அதே நேரம் இதில் முன்ன கிடைக்கல எனக்கும் ஒரு பொது கிடைக்கும். சாரி, நான் மாறி வந்துட்டேன், சரியா நினச்சிக்கலாங்க. அப்படின்னு இல்லை, அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் தான் அந்த ஒரு முழு மூச்சா கிடக்கு. அன்றைக்கும் 2 அங்கரும் 2 பொதியும். ஐயோ, சொல்லுங்க. அப்படி இல்லை, அது அங்கிள் வந்து வாங்கி கொடுத்தது தான். அதில் ஒரு பேலன்ஸாக வந்து 1-2 பொதிகள், அப்புறம் வந்து ஒரு சில சாமான் வந்து நேசனை கொண்டு போனேன். நேசனையும் உண்மையிலே அந்த உதவிகளை பெற வேண்டிய ஒரு ஆள் தானே. சரி, நாங்கள் போவோம்பா. அதுக்குள்ள ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒரு ஆள் இன்றைக்கு அவருக்கு லீவுண்டேன்னா ஒரு மெடிக்கல் லீவ் இன்றைக்கு அவருக்கு ஏழாவது உடம்பு. அப்போ ஃப்ரீயாக அனுக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் பின்ன வாங்குவோன்னு சொல்லி கேட்டா, அப்புறம் ஆள் தானும் பாருண்டு பேத்தி கொண்டு போவோம். நேசன் நான் இதில் சும்மா சேர்த்து விடுவோமே, என்னது சும்மா நீ எல்லாரையும் வந்து நமக்கு தானே வேலை. அதான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இதான போனாங்க அங்கே அந்த விட்டு ஜெர்மனா அந்த அக்கா விட்டு 6 இப்போ இதில் வர்றாலும் சூப்பர் மனுஷன்டாப்பா. மனுஷன் வந்து பொடியும் தான், அந்த மாதிரி பழக்கத்துக்கு சட்டப்படி இதையும் எதிர்பார்க்காம அப்படி பழகம். என்னத்தை சொல்கிறேன், லொக்கேஷன் இருக்கோ லைட்டாக தடிமன் குணமாக கிடக்கு. அந்த முழுகினதும் ஒரு தடிமன் தன்மையாக. நாங்கள் அதில் அன்றைக்கெல்லாம் நன்றி சொல்லி போட்டோம். வடிவா வட்சன் ஐயாக்கெல்லாம் நன்றி சொன்னாங்க. சின்னத்துறை ஐயா, சின்னத்துறை வட்சன் தான் ஐயா அந்த பேர் கிடக்கு. ஆஸ்திரேலியாவில் இந்த ஹாசனிப்பு இந்த அப்போ ஐயாவுக்கு நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி ராகவண்ணாவுக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தோம். ராகவண்ணா உண்மையிலே நன்றி ராகவண்ணா. இப்போ இந்த ஒரு இதில் வந்து 10,000 அனுப்பியிருந்தார். ஆனால் முந்தி கனகாலங்கள் நிறைய பெரிய பெரிய உதவிகளெல்லாம் நான் செஞ்சவர் எங்கள் மூலமாக தொடர்ந்து செய்வார், எங்களோட பயணிப்பார். அந்த வகையில் அட்டையும் காசு மிஸ் ஆகினா நீங்கள் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் அதை உடனடியாக கொடுப்போம். அதில் எந்தவித இதுவும் இல்லை. மனுஷர் அப்புறம் தான் நாங்கள் மிஷின் இல்லை வந்து எல்லாத்தையும் சரியாக செய்ய, ரோபோவும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தவறாக நடக்கலாம். அப்படி நடக்கும்போது நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை திருத்தி கொண்டு செய்வோமா. இந்த நாயலுக்கு என்ன மூளையடாப்பா உண்மையான காரை கிளச்சி கடிக்குது. ஒருவார் அதில் நேர போய் வேலை வைக்க மாட்டேங்க நேசன்னு. அந்த ஒரு பெரிய வேலை செய்கிற ஆளப்பா. அதான் நான் என்ன செய்யணும் யோசிக்கிறேன். அப்போ இல்லாட்டி ஒன்று செய்யுங்க,
நீங்கள் நெப்பி ஏன் என்ன இறக்கி விடணுமெண்டு அப்போ பின்ன நான்றங்கிறேன் நீங்கள் போங்க வேறு என்ன இது ஆ வேறு என்ன இது இப்போ சனமினக்கு என்னண்டு பெரிய ஆளை கண்டோன்னே நேசனையை கலட்டி விட்டுண்டு நேசனை 1 மில்லியன் உண்டு அப்போ போய் ஏன் நான்றங்கிறேன் நீங்கள் போய் அதை இதை வேண்டிட்டு வாங்க வேறு என்ன இது வாழாடக்கூடாது வாழாடா என்ன என்னடாப்பா இந்த வீடு முடிய போகுதுடாப்பா அப்புறம் அடிப்பேன் அதை கோடி இதுக்கு தானே இப்போ இருக்கும் வீடு பிறகு முழுக்கடுங்க சரியா அது வேட்டும் மேலே ஓம் சேவரம் அங்கே வந்துட்டோம் நாங்கள் இல்லை இந்த கோயிலுக்கிட்டே இருக்கிறோம் கோயிலண்டு வாசி சாலையோ சம்திங் இல்லை இல்லை இந்த கிரவுண்டு பக்கத்து வாலிபால் கிரவுண்ட் என்னையா உன்னட்டான் நீ ஏன் கேட்கணும் மட்டும்தான் என்னண்ணா காளிவேல் ரோட்டுடா திரும்பி வேற சந்தியால் இட பக்கம் திரும்பி நேரா போகும் அதான் காளிகோயில் நல்ல அறிவியல் சரி அண்ணாஜியோ அப்போ கொண்டே பூட்டு கிணத்துக்கு விட்டு நல்ல வரிவியல்டா நீங்கள் நல்ல வரிவியல் அவங்களோட வயசு கேள்வியில் பார்த்தியோ ஆறுதுக்கு இருக்கிறது நேரம் உண்மையிலே நேசண்ணே நீங்கள் சொல்லுங்க இப்போ சில பேர் அதுக்காண்டி இப்போ நான் சொல்லி காட்டுறேன் இல்லை இப்போ என்ன சொல்கிறது என்ன செய்கிறது இப்போ நாங்கள் சொன்னாலும் குற்றம் சொல்லாட்டிலும் குற்றம் இந்த கழுத கதை தான் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் நேசண்ணே சொல்லுங்க சாதாரணமாக இப்போ எங்கள்ட காசுகளில் நாங்கள் ஆக்களுக்கு தெரியத்தக்கனையாக செய்கிறோம் வேறு அலுவல் அதை விடுங்கோ தெரியாமல் இவ்வளோ விஷயம் எங்கள்ட வீட்டை ஒவ்வொரு நாளும் பிடிக்க நடக்குதோக்கா இன்றைக்கு பிடிக்க நடந்தது சொல்லுங்க நீங்களோக்கா இன்றைக்கு $2000 கொடுத்தாச்சு நீங்கள் செய்கிறது மகா புண்ணியம் செய்கிறீங்களா பார மக்களை கவனிக்கிறீங்க உண்டு வீடு தேடி பார மக்களை கவனிக்கிறீங்க உண்டு மற்ற வீடு போயும் உதவி செய்கிறீங்க இல்லை இன்றைக்கு வீட்டை எத்தனை பேர் பிடிக்க வந்த வேறு எல்லாரையும் வீடியோ எடுத்து ஒன்றும் செய்யலை அது என்ன அப்போ நாங்கள் எல்லா 3 பேருக்குமா $8,000 முடிஞ்சுது இல்லை சார் நீங்கள் முன்னுக்கு இருங்க காட்டுங்க காதையராக எத்தனை வெளியே இருக்காங்கப்பா எங்கே வந்தீங்களே வந்தீங்க யார்கிட்ட வந்தீங்க என்ன இது மருந்து எடுத்தா பின்ன மருந்து எடுக்கல அம்மாட்ட வைத்தியம் தான் அம்மாட்ட வைத்தியம் முட்டை அடிச்சு முட்டை கோப்பியல் அடிச்சு போட்டு சரியா நாங்கள் இப்போ இருக்கா யாழ்ப்பாணம் போய் தான் பெறணும் என்னென்றால் இந்த இது இருக்கா எடுக்கணும் என்னென்றால் நுழம்பு வேலை எடுத்துக்கொண்டு தான் பெறணும் டாக்கண்டு போய் டவுனுக்கு போய் எடுத்துகிட்டு போயிடும் புது பாமசி பேபி நீட்ஸ்னாடா கேட்டு பாப்போம் இருக்குமா அங்கட தேவையிலக்கு இருக்கும் ஒரு ரேவணி பாப் நீங்கள் அப்படி இருக்கணும் டாக்கன் கேட்டோடியா ஏண்ணா இருக்கணும் கேட்டோடியா அக்கா நுழம்பு விலை இருக்கா என்ன மாதிரி என்ன சைஸில் இருக்குது எத்தனை பேர் படுக்கக்கூடிய மாதிரி சாதாரண ஒரு 4-5 பேர் அப்படியே நிழலுக்கு இந்த நிலத்தில் அப்படி படுக்கலாம் என்ன 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 ப்ரைஸ் வந்து 3000 வரைக்கும் 3400 வரையும் இருக்கு நான் மற்றது என்ன இன்னொரு விஷயம் சும்மா கடமைக்கும் செய்யக்கூடாது என்ன நார்மலாக இருக்கும் என்னண்டா இப்போ கொஞ்சம் நாளில் இதாண்டி போடுமே இல்லைக்கா நாங்கள் எதுக்கும் இருக்கா இன்னும் இடத்தையும் பார்த்துட்டு வரோம் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டாக வந்தாங்க இன்னும் இடத்தை இதில் எடுத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் 2 பேர் படுக்கிற மாதிரினா 1990 அதுலேருந்து 10% வரும் என்னடா அதுலேருந்து 10% பண்ணி கொடுக்கலாம் 200 மாதிரி கழிக்கணும் வைங்களேன் அப்படின்னா நீங்கள் கதைச்சிட்டு வந்து சொன்னாதான் இது நாங்கள் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சனத்தை கொடுக்குறது தான் வைக்கிறத அதுக்கும் நம்ம ஓரா குறைக்கே இல்லாது தானே ஏன்னா நாங்களே இந்த மாதிரி இல்லை இது நார்மலாக நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதா 10% இல்லையா
10%னா அதுலேருந்து 5 தான் கழிப்போம் எல்லாருக்கும். என்னண்டு ரெயின்போ பிராண்டு 5% தான் எல்லாருக்கும் கழிச்சு கொடுக்குறது. ஆஹா சரி, நான் அதுக்கு வெளியிலே பார்த்து கொண்டு வரேன். சரியா? ஓகே. நுழம்புல வேணுமே தான் போடக்கூடா. அப்போ எனக்குண்டா இதில் கடை அங்கான்னு போகணும். 5 முச்சாந்தி இவர் பாரடைஸ் கோட்டல் ஓனரா? இவர் அங்கே இல்லை பாட்டா பிஸ்னஸ் செய்கிறோம். பாட்டா பிஸ்னஸ் ஃபார்மசி வழியை வேணா ரேட்டு கூட வரும்டா. ரேட்டு கூட உங்களோட ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓ, ஹோல்சேல் கடை வழியாக அங்கேயும் பார்ப்போம். அதுக்குலாம் இருக்கு மந்த இருக்குங்க. அதுக்குள்ள இந்த சைட்டுக்கு அதெல்லாம் நான் சொன்னேன். இங்கே டொப்பேஸ் போயின்னு சொன்னவர் இல்லை. ஓ டோபேஸ் இங்கே இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களை கிட்ட பார்ப்போம். இது வழியாக அங்கே கிடக்கும். இன்பரால் இன்பரால் இல்லை இந்த கதை. இன்பரால் துன்பரால் எங்க 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 ரெட் கலர்ல ஒரு போட் ஒன்று இருக்கு பாருங்க. அங்க இருக்கு. அங்கரோ என்ன டைமண்ட் எங்கட அப்படி நேர இடம் சொல்றேன். லொரிக்கு தான் அங்கட இன்பலா இன்பலா பாத்தீங்களா கண்கூர்மே மேல வா. ஏய் கண்கூர்மேன்றோட இங்கிலீஷ்ல நடக்காது. எங்களுக்கு தமிழே இல்லை. நாங்கள் பார்த்தது அவனுக்கு தான் அந்த உதவல் பிடிப்பான்டா கண்டு. இன்பலாக்கு முன்னுக்கு ஓடி 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 இருங்க வா. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எப்படி சுவா? நல்லா இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய என்ன எங்களுக்கு ஒன்று வேணும். சும்மா கேட்டேன். இங்கே நுழம்புல எங்கேயா வாங்கலாம்? சின்ன குட்டி பொடியினோட இல்லை நல்ல இது செய்கிறீங்களே இந்த சைக்கிள் புக் சைக்கிள் என்ன பாஞ்சு. நான் எல்லா இடையும் அப்படி தான். இப்போ நீங்கள் என்னோட படிச்சா இல்லை? இல்லை நான் உங்களோட நான் படிக்கிறேன். அப்படி தான். எங்கே எங்கே வாங்கலாம்? நுழம்புலையா? எங்களோட கடை பக்கத்தில் இருக்கு. எது உங்களோட கடை? சாட்டா உங்களோட கடையை சொல்ல வரீங்க. எது உங்களோட கடை? ஜப்னா கோட் கவரி. எது ஜப்னா கோல்டு கவரி? என்ன இப்போ பித்தளை கடையோ? அவ்வளோ அழகாக நான் கோல்டு கவரிங்கன்ற நீ பித்தளைன்ட்டு சொல்கிறேன்னு யோசிக்கிறேன். என்னது உங்களோட அப்பாவா? எது ஆப்ரேட் பண்ண அப்பாவா? அது முடிஞ்சுது. என்ன ஆப்ரேஷன் முடிஞ்சா? முடிஞ்சியா? என்ன மாதிரி நல்லா இருக்கு. நீங்கள் என்ன ஆட்டோவா? ஆட்டோ ஆ ஓகே ஓகே. ஓ வரையில அதான் அதான் ஓ அதான் சொல்கிறேன். நீங்கள் 6 சந்திப்பா பிறகு என்ன? ஓகே ஓகே. அண்ணா நுழம்புல இருக்கும். என்ன விலை? என்ன மாதிரி எத்தனை பேர் படுக்கக்கூடியமா? நீங்கள் ட்ரிபிள்ண்டா 1850 காட்டுறீங்களா? பாவிக்குமா அண்ணா? நல்லது தாங்க. இது எட்டுக்கட்டு எல்லாமே இருக்காரா? அவ்வளோ எத்தனை நடக்கு? இருபத்தஞ்சி பீஸ்க்கு இதில் 25 இருக்கு. அங்கே எத்தனை இருக்கு? எடுத்து போட்டு மொத்தமாக அங்கே இந்த எடுத்து கொண்டா புரியல. இங்கே இங்கே எடுத்து ஈஸியாக கணக்கு முடிக்கலாம். எங்கே தூரம் போகணுமோ? நுழம்புல என்னன்னு ஆட்டோக்காரனுக்கு இருக்குது. ஊருப்பட்ட நுழம்புல யார போல கிடாப்பா. இது 8 கட்டு சவரம். எத்தனை நடக்குது இதில்? 38 கிடாக்க. இதில் 19 சரியா? அப்படி ஏற்றுங்க. அந்த 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 ஆட்டோவில் ஏற்றும். உள்ளுக்கு அடுக்கி போட்டு மேலேயும் வைக்கலாமோ? கவனம் காத்தோட போயிடுமா? இடையில பொறுக்கிற வேலையே வந்து இல்லை. நாங்கள் காரில் வருவோம். நீங்கள் கைத்தை கட்டி போட்டு உள்ளுக்கும் வச்சு போட்டு ஒரு படியை விடுவோம். ஆள் பாடா ஜெய் யோசிக்கதே இல்லை. வா உள்ளுக்கு நான் காசை விடுவோம்பா. 62,700
40,000 சரி 300 தான் சரி சரியா நன்றி அண்ணா வரமா அவட காய்ச்சி கொண்டு வா வாங்கணுமா அண்ணே நாங்கள் 300 போகிறோம் வாங்க அதாடி இடம் என்ன போங்க வரோம் சரி இங்கே இன்ஜினங்களும் படம் முடிஞ்சு இங்கே மெயின் தங்கச்சி இந்த வெள்ள நான் அந்த சாமான் பேக் பண்ண சொல்லி சொன்னது எல்லாம் முடிஞ்சுதா சீனி தயிர் சமோசா பிஸ்கெட்டு பனடோல் பேபி பேபி இது செப்பரேட்டாக ஷாப்பிங்கில் வச்சு கட்டினது தானே என்ன ஓகே மற்ற நுழம்புத்திரி 43 தானே உங்கள்கிட்ட எடுத்து தானே ஓகே 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 எவ்வளோக்கா 147 225 வந்தா ஒன்றுக்கு எவ்வளோ வருதுக்கா 1500 முடியுது ஆனால் வந்து நுழம்புத்திரி இல்லாத கொஞ்சம் குறையும் என்ன கொஞ்சம் குறையும் அப்போ ஓ மொத்தம் 66 இல்லை எல்லாம் சேர்த்து தானே பில் போட்டாங்க ஓகே ஓகே 147 265 என்ன பில் ஒன்று தருவீங்க தானே ஓகே ஓகே தேங்க்யூ பிஸியா ரெண்டு 47 265 6 என்ன 4 5 நான் தூக்குனப்போ கண்ணாடி விழப்பட்டு அதுதான் டாக்கன் அண்ணன் சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க சிரிச்ச வழியாக தான் கேட்டுண்ணா உங்களுக்கு தானே ஆட்டோ ஒன்று கேட்டு உங்களுக்கு தானோ அங்கே தொங்கல் சரி எல்லாம் தள்ள குடல் குடல் எல்லாம் மொழியில் வர போறாப்பா இந்த ஆளுக்கு நான் பாருந்தா கட்டை இல்லையா கண்டெல்லாம் மேலே வைத்து நுழம்பு தெரிய எங்கட கார் கொண்டு போவோம் ஆனால் உண்டு அங்கே ஆள்கிட்ட கொடுக்க சிக்க ஆள் ஒன்று எடுத்தாலும் எடுக்கும் ஓ எங்களை ஃபாலோ பண்ணுவோம் ஆட்டோ எங்க ஆட்டோ இறங்க எங்க நல்ல பிஸ்னஸ்காரனே கொண்டு பார்க்க நீ ஆட்டோ போம் நீ ஆட்டோ முதல் யோசிச்சா உலர் நோப்பது கொடுப்போம் அரிசி பருப்பு இப்போ எல்லாம் அரிசி பருப்பு மட்டும்தான் இல்லை அது நோம்பலாக கொடுக்குறாங்களா ஐயா எல்லோரும் அப்போ சனத்துக்கு வித்தியாசமானது வந்து இதுகள் தான் இப்போ சோப்புகள் ரிங் ஷோவல் நுழம்பு விலைகள் சவுக்காரங்கள் அதுகள் தான் இல்லை மெயினாக ஓ மற்றது இப்போ ஐங்கர் மாப்பட்டி எல்லாம் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ நாங்கள் அதுகளை செய்யணும்ன்றோ டக்குன்ற நேற்று எல்லாம் முழு சரி ஐங்கர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து தானே காசு எடுக்கிறேன் முன்னுக்கு எடுத்து விடுங்க ஆமாம் ஆமாம்
அங்கே கொடுக்குறது எவ்வளோண்டேக்கா? சரி அப்போ எல்லாம் வந்துட்டோமே அக்கா. பேர் லிஸ்ட்டை வாசித்து நீட்டாக கொடுப்போமே என்ன குழப்பம் இல்லாமல் என்ன. ஓ அப்போ இவையில் ஆட்டோக்காரன் நேரில் அனுப்பிவிடுவோம். அவையில் தேவை தான். ஓ அண்ணே நீங்கள் அப்படின்னா விளக்கிடுங்கோ ஏண்ணா. இல்லை எவ்வளோ பேமெண்ட்டும் கூட 2000 கிட்ட வருமே. ஓ ஓ இல்லை ஊங்க ஃபுல்லாக எல்லாம் இருக்குமா? எவ்வளோ? 2550. அக்னி பேசுதா பாருண்ணா அவப்பம் போகிறோம். காசு பிரச்சனை முடிச்சு போட்டு அண்ணன் 2550 கேட்குறாரு. சரியோ மனச்சார்ஜி படி 2500 கொடுப்பான். சரி அப்போ அண்ணன் அப்படி நான் செய்வேனே உங்களோட கதையே இந்த 3000 கடை காணுமே. நன்றி ஏன்னா ஓ சந்தோஷம். இல்லை நீங்கள் கிறிஸ் கொஞ்சம் கழுவுப்பட்டிருக்கு கீழால் எல்லாம் பார்த்தோன்னா தான் யோசிக்கேன். இப்போ உங்களுக்கு கிறிஸ் காய்க்கு ஆச்சிருக்குதுப்பா, தனக்கும் கிறிஸு காசு வாங்கலண்டு ஆத்தே இறக்கியாச்சு எல்லாம். ஓ ஐங்கர்பட்டி உண்டு என்னண்டு ஐங்கரோ விழுந்துடாதான் தூக்கி போட்டிருக்க மாட்டாங்களே வேறும் இல்லை என்ன. அண்ணன் எவ்வளோ அண்ணா கூட அது தாங்க கொண்டேண்ணே. இந்தா சரி சந்தோஷமா நன்றி. ஓ புரிய நாளை வச்சுருந்தேன்னே புரியா நீ ஆளை கொடுக்க புரியுது. இந்த அப்படி இவையில் ஒரு ஒழுங்குபடுத்துங்க ஆக்களை இறக்கி போட்டு. ஓ பறக்கப்போ அதுவும் சவுக்கங்காத்து பில்லாதப்பா. உனக்கு தான் 8 தெய்வம் இல்லை பிறகு இந்த வேலையை போகிறேன். என் நேசன் என்ன குணம்னா வந்துட்டார். அப்படியே செக் பண்ணு. அங்கே 2 பரவாயில்ல ஒழிச்சு கொண்டு நுழம்புலையே கொண்டு வரும் ஒழிச்சேனே ஐயா. அது உங்களை சிநேகம் இல்லை ஐயா. வந்த வழி தெரியும் தானே. ரைட் 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 கவனமாக போட்டோமா. இனி நுழம்பு ஒன்றும் குத்தாதா? ஆ அண்ணா மஞ்சள் மூட்டின் பெரிய ஆகலை சிவப்பு சின்ன ஆகலுக்கா? ரைட் எல்லாரும் வந்தாச்சோ. எல்லாம் எங்கிட்ட எடுங்க. எல்லாம் கிட்ட வாங்க. எல்லாம் கிட்ட வாங்க. சரி அப்போ நீங்கள் பேர் என்ன பேர் கொடுப்பீங்க? எங்களுக்கு தெரியும், நீங்கள் போடுங்க. சரி அப்படியா? அப்போ வாங்கல அண்ணா வாங்க நீங்கள் கொடுங்க அண்ணா. நீ வாங்க வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. ஓகே மற்ற அந்த இது அங்கரும் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமில்ல. ரைட் வயசை பார்த்து செஞ்சீங்கன்னா சரி ஓகே.
3 பேர் ரங்கன் மாமாவே இவங்க அப்பாவுக்கு பேசு. அப்பாவுக்கு சரி சரி எல்லாம் தெரிஞ்சபடி எல்லாம் எல்லாம் சின்னங்கள்லாம் ரத்னவேல் மாலாண்டி ஓடியா பாவா காவியமான அம்மாவுக்கு மேலே அந்த அடுப்படி விழுந்தானே மக்கள் சாவான்னு எல்லாருக்கும் நன்றி கிருஷ்ணாக்கு நன்றி சொல்கிறேன். யார் கிருஷ்ணானே? அது கடைசி அப்புறம் ஏன் அவசரப்படுறீங்க? நன்றி சொல்லி கிருஷ்ணானக்கா சரி ஆமாந்தக்கா நன்றி நான் தக்க மக்கள் சாவையில் தர நான் நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு தான் நுழைவு கணக்காரம் நினைக்கிறேன் நான். கலாநிதி இங்கே எங்கட கலாநிதி அம்மா அம்மா சுண்டல் சரியா காண்டீபன் பாண்டீபன் ரெண்டாவது நம்பாரா நீளம்பாஞ்சவனே சசிகரன் இந்த அம்மா இப்போ வந்து வேணுவா ஹாய் இப்படி இப்படி மகிந்தன் மகிந்தன்
செல்வநாதன். சரிதானே? மற்ற இதில் அந்த 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தை பிள்ளைகளும் முன்னுக்கு வாங்க இல்லைங்க. ஆ இல்லை முதல்ல இந்த பிள்ளைகள் வாங்க, பெரிய 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வாங்க ஒரு நீங்கள் கொடுங்க, பிரச்சனை யாருக்கு கொடுக்க? இந்தா சரியே, இந்தா இந்தா பாருங்க, ஆக்கள் எல்லாம் கலந்து ஓடுறாங்களா? விமலகாந்தன். 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 ஆளுக்கு வேணா மற்ற கூப்பிடும். ஓ மற்ற பேர் அமிர்தலிங்கம். ரைட், விமலகாந்தன் வேணா. அமிர்தலிங்கம் யாரப்பா? ஆ சரியா. ரைட், துரராசா. துரராசா ஒரு தரம் எங்க? இந்திராணி. துரராசான்னு பேர் வராது. இந்திராணி. 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 இது ஏதோ கள வேலையோ நடக்கிறாங்க கிடக்கு பாருங்க. சாந்தம்மா. பூலோகவதி. சரி, வேற சொல்லி போடுவார். அங்கரில் ரொம்ப திருப்படி அதாட்டு. மங்களேஸ்வரி. மங்களேஸ்வரி அம்மா. ரைட். தங்கராசா. சரி சரி. நாவண்ணா தங்கராசா. ஓகே ஓகே. ஆரோக்கியம்மா. ஆரோக்கியமா? ஆரோக்கியமா? ஆரோக்கியமா இருக்கணுமா? சரியா, கொடுத்தாச்சு. 2 பேரும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. குமாரவேல். குமாரவேல். சரி. தங்கராசா. தங்கராசா. இது என்ன தங்கராசா? சீனா தங்கராசா. சீனா தங்கராசா இல்ல, முதல் தங்கராசா வந்துடு. அதான் கனகம்மா. சரி சரி. கனகம்மா. வாப்பா தான் இது. சரி, எப்படி எப்படி சரி ரைட். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது தானே, ஒரு ஒன்றும் மிஸ் ஆகல தானே. இதில் யாராச்சும் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் தான் சரி கொடுத்துட்டு வாங்களேன். சரி வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே கலாநிதியம்மாண்ணே. ஓ ஏண்ணே நல்லா கதைப்பா. தெரியும், நல்லா கதைப்பா. நைட்டு அம்பிட்டு நாம்பட்ட வாடு பஞ்சாயத்துக்கு எல்லாம் பாருங்க. யோசிக்க போய் கலாநிதியம்மாட்ட இவ்வளோ திறமாடா கொண்டா என்ன? எனக்கு ஆறு பிள்ளை அங்கே தெரியல போன்லான்னு பார்த்து எனக்கு பிள்ளையே தெரியும். கிருஷ்ணாண்டு தம்பி தான் சின்ன அம்மா. சரி நாங்கள் போன் பார்க்குறோம், நாங்களும் சின்னம்மா இந்த பூ இவர் தானண்டு
அப்போ நான் கிடாமும் தெரியா பிள்ளையே தெரியாது ஃபோனில் அதுதான் இந்த பிள்ளைய எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு நன்றி, இந்த பிள்ளை எங்களோட கிராமத்துக்கு கொண்டாந்து நேற்று பார்த்துட்டு உதவி செய்தவரண்டு நன்றி. இப்படி சொல்கிற பார்த்தா இந்த பிள்ளை பாமாரியிலக்கா. ஐயோ இந்த பிள்ளை எந்த இடம்னு தெரியாதா? இந்த புள்ள எந்த இடம்னு தெரியா பாவண்டா இல்லைக்கடாப்பா. சேட்டு போடா சாமான் வாங்கலாம் கதைக்கலாது உங்களோட பகுடி. சரிப்பா சரியா இங்கே இல்லைங்க அங்கே எங்களுக்கு உங்களை பேர் சொல்லுவோம். நீங்கள் யாருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் யாருன்னு சொல்கிறோம்? நான் இந்த கிராம தலைவர். எனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் ஏற்பட்ட கடும் மழை காரணமாக இந்த மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இன்றும் வற்றாத நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமையை அதாவது நேற்று 1/11/2024 பார்வையிட்ட இந்த கிருஷ்ணா தம்பிக்கு அந்த தம்பி மூலம் இன்றைக்கு இந்த உங்களுக்கான முக்கியமான உண்மையாக என்ன பொறுத்தவரை எங்களுக்கு தற்போது தேவையான முக்கியமான பொருட்கள் அது சாப்பாடை மட்டும் நாங்கள் சாப்பிட்டா காணும். நுழம்பு திரியும் கொஞ்சம் சாப்பிடுவோம். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா காணாது. அரைவாசி இரத்தத்தை நுழம்பு தின்னுடும். ஏன்னா அதுக்காக நுழம்பு வேலை 12 குளிசல் மற்ற எங்கருமா 60 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சத்தாக பிறகு ஒன்று சொல்லி எங்கருமா அப்படி கண்ண சாமான் என்ன நான் பிரித்து பார்க்கல எக்கச்சக்கமான சாமான் கிடக்க நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த எனது சனஜமனியன் சார்பாகம், இந்த மக்கள் சார்பாகம், இந்த தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் அவர்களோட சார்ந்த அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுக்கல தலைவர் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளம் நாங்கள் மிகவும் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வெள்ளத்தால். அப்போ அதால் எங்களுக்கு நேற்று பார்வையிட்டுட்டு நமக்கு உதவி செய்ய வந்த கிருஷ்ணா அண்ணாக்கு இந்த பெரிய ஓக்கண மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வேறே சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன். நல்ல பேச்சு திறமையோட இந்த இப்போ நாங்கள் செஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ மற்றவங்க செய்கிற ஒப்படையக்குள்ளே என்னன்னா அதை விட நாங்கள் உங்களோட எடுக்கல அது முடிஞ்சு நீங்கள் போகலாம். ஓ கட்டாயம் உங்களுக்கு இன்னும் ஒரு சாங்கட உங்களை பேச விசேஷமா எமக்கு உதவி வழங்கின கிருஷ்ணா அண்ணாக்கு நன்றி. உங்களுக்கு என் தேவையில் இருந்தால் சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகள் சார்பா நீங்கள் இங்கே இருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்க வாரீங்க என்ன இங்கே கேட்டிய கதை. பனோடல் வாங்க புத்தூருக்கு போகணுமா? இந்த மாப்பாக்கெட்டு வாங்க புத்தூருக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு புத்தூருக்கு போகணும். என்ன விளங்க இப்படி எல்லாம் கணக்கு பாடசாலை இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறது 3 கிலோமீட்டர், பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறது 8 கிலோமீட்டர். சரியா சரி. அப்போ அண்ணா சொல்லுங்க. சரி எல்லாம் அமைதியாக இருந்து கேளுங்க. இப்படி கதைக்கிறேன்னு இப்போ அண்ணா கேட்பாரு. அண்ணா சொல்கிறீங்க உண்மையில அவர் எங்களை ஒரு சௌரமாக தெரிஞ்சுங்க. உலக சாமான் வந்து உலக மிளக்கட்டு எங்களுக்காக கூட அப்பாவிடான எங்களுக்கு பிரச்சனை தெரியுமே. உண்மையில மாறி நேரம் உங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் கிடைச்சேன். தண்ணி நிற்கும் மத்தியானத்துல சுற்றி தண்ணி பார்த்தா நீங்களே படியா பாருங்க. கடல் மாதிரி இருக்குது இந்த கடல். உண்மையில போக்குவரத்து உண்மையிலே கிடைச்சேன். நான் வேலையிலும் இல்லை கூலி வேலை பொம்பளை மாதிரி கூலி வேலையை போகிறோம். நாம்பளை வேலையாட்டி பொம்பளை மாதிரி தோட்ட வேலை வேலை வாங்கிக்கலாம். நம்ம அப்படி இப்படிங்கிற கஷ்டங்கள் போகுது. இப்போ நாங்கள் அப்புறம் கஷ்டத்தை யோசிப்பாங்க. நீங்களே உண்மையில ஒரு சௌரமாக தான் நன்றின்னு சொல்லக்கூடாது. நீங்களும் உங்களை ஒரு தான் தான் எங்களுக்காக இந்த பாடுபாடுகளை காய்ச்சிக்கலாம் கதைக்கிறேன். நீங்களும் உங்களை ஒரு தான் உண்மையிலே என்ன ஆனால் மக்களுக்கு நல்ல செஞ்சாக்கா அண்ணாக்கு காலம் கும்பிடுவாங்க. எனக்கு அளவரும் போல இருக்க என்ன செய்யுது போகிறோம் அண்ணாக்கு. சரி சரி கதைக்கிற மாதிரியா கதைங்க வைக்கப்படாம அதான் படியா கதைங்க பயப்படாம ரைட். ஆனால் போட்ட போயில் அந்த வேலை இது உலக இந்த மாதிரி. சரி அண்ணா சொல்லுங்கள. வணக்கம், நான் யசித்தன், எங்களோட விளையாட்டு கழகம் ஒன்று அதன் தலைவர். அண்ணா தானாகவே வந்து தான் நேற்று தினம் பார்வையிட்டார் இந்த இடத்துல. ஏற்கனவே எல்லோரும் கொண்டு வந்து கூடுதலாக சாப்பாடு உணவு தான் தாரவே, வேறு சாமான் இது வரைக்கும் தெரியல பெருசாகவே. இங்கே சின்ன பிள்ளைகள்லேருந்து வயது போனாக்கள்லேருந்து எல்லாருமே இருக்கணும். அதால் வந்து அண்ணா நேற்று நாங்கள் யாருமே அண்ணா இருக்கிறோம் நேற்று தானாக தான் வந்து பார்வையிட்டுட்டு எங்களோட நம்பரை எடுத்துகிட்டு போனவர் போயிட்டு உடனே இன்றைக்கு
இப்போ நேற்று வந்தால் இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு முடிய இப்போ இங்கே இருக்கிற 66 குடும்பம் அவ்வளோ பேருக்கு முடிய எல்லா சாமானும் வாங்கி குறிப்பாக தண்ணி முட்டி நின்றதால் நுழம்பு பெருக்கம் அதிகரிக்குது இந்த நேரத்தில் இந்த சுகாதார பிரச்சனை எல்லாம் இருக்குது அதுக்குரிய நுழம்பு நேற்று எல்லாருக்குமே தந்துருக்கிறார் அதில் வந்து இப்போ பெரிய ஒரு ஆபத்து வராது இப்போ நுழம்பு ரீதியான ஆபத்து வராமல் எங்களை உதவி இருக்கிறார் உண்மையாக ஏனென்று சொன்னால் இப்போ நுழம்பு அடித்தாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு போகிறோண்டாலும் நாங்கள் உண்டு லட்சுவேலிக்கு தான் போகணும் இல்லாட்டி யாழ்ப்பாணம் தான் போகணும் அச்சுவேலிக்கு தான் போகணும் இங்கே இருந்து அச்சுவேலிக்கு போகிறோண்டா இப்போ கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு வருமானு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருந்து 13 கிலோமீட்டர் உண்மையாகவே அதுக்கும் நன்றி அதோடு சேர்த்து உள்ள இப்போ சின்ன புள்ளிகளும் சரி பெரியாகளும் சரி ஆங்கர் பால்மா பேக்கெட்டை தந்திருக்கிறார் அதோட மற்றது சீனி தேயிலை சத்துணம் அந்த சமூக சாமா பேக்கெட் இருக்குது மற்ற பெனடோல் இருக்குது சர்வ் எக்ஸலண்டு அப்படி நிறைய பொருட்களை தந்திருக்கிறார் இப்போ அண்ணா இதில் இப்போ அவருக்கும் வருமானம் வராதுன்னு தான் நினைக்கிறேன் யூடியூப்பில் தான் அவர் ஒரு இருக்கிறார் உண்மையாக அவர் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட படிகள் எல்லாரும் யூடியூப் சேனல் இதெல்லாம் பார்க்குறவங்க அண்ணாண்ட யூடியூப் சேனலை அடித்து அவர் கீழே போட்டுருவார் லிங்க் நாங்கள் அனுப்பி விடுறோம் இருக்கு அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லாருமே சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏனெண்டா அதனோட தான் அந்த அவருக்கு வருமானம் கிடைக்கும் அதைத்தான் அவர் இப்போ எங்களை போல மக்களுக்கு நிறைய இடத்துல இப்போ இங்கே மட்டும் இல்லை வேறு இடத்துல அவர் செய்கிறார் அவருக்குரிய வருமானம் அதனோட தான் கூடுதலாக கிடைக்கிறது மற்றது இப்போ யாராவது உதவி செய்ய விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் அண்ணாவை நம்பி அவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து விடுங்க ஏனெண்டா அவர் இப்போ வெளிப்படையாகவே இப்போ இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன தந்திருக்கிறார் வந்து இப்போ சில பேர்கிட்ட இப்போ காசுகளை நம்பி அனுப்பிடலாம் அனுப்பினால் அவர்கள் இரவாசி எடுத்து போட்டு காவாசியைத்தான் ஆனால் இப்போ இவ்வளோ நம்பி மதங்களும் செய்யலாம் உதவி செய்ய விரும்பின யார் என்றால் இருந்தாலும் அண்ணாவை நம்பி இதை செய்யுங்க இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை அவர் வேறு இடத்துக்கும் செய்யணுமென்றதை நாங்கள் விரும்புகிறோம் இப்போ இதில் கரங்க இளைஞர்கள் வேறு இளையவர்கள் சார்பாகவும் எங்களோட விளையாட்டுக் கழகம் சார்பாகவும் எங்களோட ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த உதவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே நன்றி சௌரம். மற்ற உண்மையிலே என்ன சொல்கிற வந்து அண்ணா ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தார். எங்களுக்கான வருமானம் வந்து யூடியூப்பால் மட்டும்தான் வருது, அதுதான் வந்து உண்மை. இப்போ நான் உண்மை அறியாமல் கதைக்கக்கூடாது தானே. இப்போ சில பேர் சொல்லுறாங்க, சில பேர் வந்துட்டு எடுக்கிறத சொல்கிறேன் எல்லாம். எனக்குமே அது தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நாளும் சீட்டிங் வேலை செய்கிறதில்ல. என்ன நடந்தாலுமே இப்போ இன்றைக்கெல்லாம் நீங்கள் இதில் இருக்கிறது சாதாரணமாக 2,60,000 முடிஞ்சதுண்ணா மொத்தமாக. அதில் அந்த ஃபுட் சிட்டி பில் வந்து 1,47,000 சொச்சம் வந்தது. நுழம்பினேட்டுக்கு வந்து 1,04,000 வந்தது. மற்றது இந்த நுழம்பு திரிப்பட்டிக்கு 4,000 வந்தது. இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதோட 3 வீல் சார்ஜ் எல்லாம் தெரிஞ்சு தான் 2,60,000 மேலே வரும். அப்போ அதுக்குமே வந்து நான் நேற்றைய நம்ம வந்து வீடியோ கூட போடலை, இன்னும் போட்டுட்டு தான் நாங்கள் ஹெல்ப் கேட்கலாம். கிராமத்தை அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் போட முன்னமே எங்களை நம்பி உதவி செஞ்சுருந்தவங்க ஒரு 4-5 பேர்கிட்ட அவங்களோட டீட்டெயில் எல்லாம் நான் வீடியோ ஸ்டார்ட்டில் சொல்லியிருப்பேன். நாங்கள் ஒன்றுமே ஃபேக்காக செய்கிறதில்ல, முழுக்க வந்துட்டு வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் அதுலேயும் ஒரு அம்மா சொல்லியிருந்தா வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க தம்பி, உங்களுக்கு வேறு யாரும் செய்கிறாங்களோ தெரியாது, நான் ஒரு 20,000 உங்களுக்கு தரேன்னு சொல்லி நான் அதையுமே இதுக்குள்ளே போட்டிருக்கேன்னு சொன்னால் எந்த சார்பாகவும் ஒரு பங்களிப்பாக இருக்கட்டுமென்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் உண்மையிலே நீங்களெல்லாம் செய்ய வேண்டியது, யாராவது நன்மை செய்கிறவங்க இருந்தால் உண்மையிலே 4 பேர்கிட்ட கதை கேட்கையும் நன்மையான விஷயங்களை கதைச்சி இப்போ காணாத ஒன்றை கதைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ சில பேர் வந்துட்டு கதைக்கக்கூடும், அவங்களும் இப்படி தான் செய்கிற மாதிரி செஞ்சு பேக்காடி அதை இதை செய்வாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படியெல்லாம் கதைக்காத வண்ணமாக உண்மையாக நல்லது செய்கிறவங்கள வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விடணும். உண்மையிலே நுழம்பு வேலை வந்துட்டு எல்லாருக்கும் தந்துவிட்டு நாங்களுமே வந்துட்டு சந்தோஷப்படுறோம். அதேமாதிரி இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் அண்ணாவை கூட்டிக்கணும் வந்தாங்க. அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்துட்டு வேலை செய்கிறார். அப்போ அண்ணாவை வந்துட்டு இன்றைக்கு லீவுன்றதால நான் அவருக்கும் இந்த இடத்த காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட்டிக்கணும் வந்தேன். இவர் வந்து இந்த இடத்த பார்த்ததை முன்னிட்டு வந்துட்டு இந்த கிராமத்து சம்மந்தமான பாதுகாப்பு நடவடிக்கை ஏதாவது தேவைன்னு சொன்னாலும் அவர் எடுப்பார். அண்ணாவும் வந்துட்டு எங்களோட ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடிய அவரும் எதுவும் ஒரு விஷயத்தை கதை கட்டுமாங்க சார்ப்பா. உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இந்த இடத்துல மட்டும் இல்லை, எத்தனை இடங்களில் வந்து உதவியில் செஞ்சுருக்கிறேன் கிருஷ்ணா அண்ணா. நானும் முதல் ஒரு பார்வையாளர் தான் மெசேஜ் ஒன்று போட்டினான். அதுக்கப்புறம் தொடர்பு ஏற்படுத்தி நேராக வந்தது. இப்படி உதவி வந்து நேரடியாக இந்நாள் காசு போட்டது இவ்வளவு போட்டது விலையில் சரியாக சொல்லி அதுக்கு ஒரு ரிசீட்டை காட்டி யாருமே செய்ய மாட்டாங்க. இது இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ ஊருக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். ஸோ அதுகிட்ட வேலைக்கு வந்து வாழ்த்துக்கள். இது வேலையும் இல்லை, ஒரு சமூக பணி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்போ எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே வந்து பொருட்களை வாங்கி கையில் வச்சு கொண்டிருக்கீங்க. சாரியா
ஏன்னா நான் என்னத்துக்காண்டி உங்களை எல்லாரையும் மறிச்சினான்டா உண்மையிலே இது வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறேன் நீங்கள் அதுக்காண்டி பின்னடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு கோவிக்காங்க உண்மையிலேயே நான் அதுதான் உண்மை அப்போ ஏன் நான் மறிச்சான்டா இப்போ உங்களோட மனசுக்குள்ளே எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு போங்க ஒன்று ஏன்னா கேட்டால் தான் நம்ம கிடைக்கும் அந்த விலங்குதா இப்போ நிறைய பேர் நிறைய தேவைகளோடு இருப்பீங்க ஆனால் நீங்கள் முன்வராத காரணத்தாலே வந்து அது கிடைக்காம விடும் ஸோ வந்துட்டு நீங்கள் கதைச்சா தான் கிடைக்குமெண்டாக்கானு தான் நான் மறித்தேன் இப்போ கூட உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷலான தேவைகள் இருந்தால் இப்போ நாங்கள் இப்படி நிறைய இடங்களில் கூட்டம் வச்ச இடங்களில் ஒரு சில பேர் வந்து கதைச்ச நிமித்தம் அவங்களுக்கு சில காரியங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு வந்து இப்போ அதன் நிமித்தம் நீங்களும் வந்து இப்போ இதில் படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பீங்க சைக்கிள் இல்லாமல் எல்லாம் நடந்து போகிறாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்போ நீங்களெல்லாம் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதில் சொல்லியிருந்தால் உங்களுக்கான சைக்கிள் கூட நாங்கள் பெற்று தந்துருப்போம் என்ன ஏதோ ஒரு வகையில் அப்போ நீங்கள் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு போட்டு பிறகு கவலைப்படுறதுல இந்த விதமான பலனுமே இல்லை அப்போ நான் அதுக்காண்டி தான் மறித்து வச்சுருந்தேன் விலங்குதா மற்றபடி வந்து இப்போ எனக்கு நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்லாம் நான் யோசிக்கலை இது அவ்வளோ பாரமான சாமானம் இல்லைன்னு நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் மெல்லாகத்தில் கொடுத்து நாங்கள் நிறைய இல்லை நாங்கள் தொடர்ந்து நிறைய இடங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ அந்த வகையில் இன்றைய தினம் நேற்று வந்து நீங்கள் கேட்டதுக்கு இதெல்லாம் செஞ்சு தந்திருக்கோம். தம்பி கிருஷ்ணா வணக்கம். நீங்கள் எங்களுக்கு இப்போ தற்சமயம் இந்த வெள்ளம் பற்றின உடனே இங்கே உள்ள மக்களுக்கு காய்ச்சல்கள் அப்படியான இது வேணும் நடமாடும் மருத்துவ சேவையை நடமாடும் அதாவது வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் இடம் தெல்லாம் உங்களுக்கு தளவாடம் தெல்லாம் அந்த மருத்துவ சேவையை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். எனக்கு தெரியாது பார்க்காத பிரச்சனை மருத்துவம் பார்க்க தெரியாது நீங்கள் வேறு ஆக்கின்ற உதவி வேறு ஆக்கின்ற உதவி சரி சரி வேறு ஆக்கின்ற உதவியை கேட்டு வந்தது அப்போ செய்வோம் பிரச்சனை அப்படி இது மாதிரி நீங்கள் இது உதவி தானே வேறு தந்த உதவியை தானே நீங்கள் கொண்ட பங்களிப்பும் சேர்த்து தான் ஆறியும் அது மாதிரி ஒரு மருத்துவர் அணுகு அண்டா இப்போ ஒரு நாள் ஒரு கேம்ப் மாதிரி வச்சு இப்போ ஆக்களை கூப்பிட்டு செக் பண்ணி ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த இருக்கிற வருத்தத்தையும் அதை கூட்டி விட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு வைப்போம் உங்களுக்கு தெரியாதுன்னு வைப்போம் உங்களை செக் பண்ணி ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நாள் படம் முடிஞ்சிடும் ஏனண்டா இப்போ அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த விலங்குதா நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்ல விஷயம் விளங்குது நாங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் அது சம்மந்தம் அவன் விட நாங்கள் இருந்தாலும் எங்களோட காசில் கொடுத்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணி ஒரு கேம்ப் மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். அவர் வந்து பார்த்துட்டு நான் அவரே தான் கேட்டேன் அப்போ தன்னால் இப்போ மருந்துகள் எழுதி தரலாம் மற்ற தன்னால் ஏறக்கூடிய செய்கிறார் அது மாதிரி நீங்கள் இந்த கட்டாயம் இந்த மக்கள் குழந்தைகள் பாருங்க எத்தனை பாலம் குஞ்சுகளுக்கு இதுகள் காய்ச்சல் தலைவலி எல்லாம் பெறும் இதுகள் போகணும் 8 கிலோமீட்டர் தூரம் 10 கிலோமீட்டர் தூரம் தான் அது காவி கொண்டு போகிறதே கஷ்டம் நடமாடும் சேவை முக்கியமாக எங்களுக்கு செய்தருமாறு அதுதான் சொன்னேன் நீங்கள் வந்து கதைச்சா தான் இப்போ நீங்கள் பெருமளவில் எதிர்பார்க்கும் போது அவ்வளோத்துக்கு இல்லாலுமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் இப்போ நான் நேற்று வரும்போது சொன்னேன் நீங்கள் யாரும் சிலவளை நம்பி இருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ அவங்க படியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த எங்களோட இதை ஃபாலோ பண்ணுறபடியாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் அவங்க நம்பினாங்க இன்றைக்கு நாங்கள் அதை சொன்னதை வந்துட்டு செஞ்சு முடித்தோம் அதே மாதிரி நாங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் இயலுமானதை சொல்லுவோம் கட்டாயம் வந்து செய்வோம் சரி தானே அப்போ சந்தோஷம் எல்லோரும் போயிட்டு வாங்குவோம் சரி தானே நன்றி எல்லாருக்குமா அண்ணாக்கு நன்றி எல்லா உதவி செய்து தந்ததுக்கு வேறு என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த உதவியெல்லாம் கொடுத்தா பிறகு இங்கே சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் எங்களை கொண்டே களவாக ஒழிச்சு வைக்கிறாண்டு நாங்கள் கூட வேண்டுறது கொண்டே எங்களை களவாக ஒழிச்சு வைக்கிறாண்டு அண்ணா வேணா எனக்கு கால் பண்ணார் இந்த சாமான் அங்கே போய் நீங்கள் தான் எடுக்கணும் ஜாஸ்திதான் போய் எடுக்கிறீங்களாண்டு எனக்கு ஒரு பெட்ரோல் காசோ இது மாறும் தெரியல ஆனால் நாங்கள் இங்கேருந்து பதைக்கி ஒழிச்சு நாங்கள் வச்சு எங்களோட தேவைக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்லி இங்கேருந்து கதைக்கிறது. ஐயோ நீங்கள் ஒரு நாளும் அப்படி கதைக்கக்கூடாது உண்மையிலே நானும் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறபடியாக சொல்கிறேன் அது சரியான ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் வந்து அடுத்த தடவை நாங்கள் உதவி செய்ய வேண்டவங்களுக்கு மெனப்பாங்க வராது இவர் ஒரே ஒரு கோல் ஒன்று அடித்தவர் நீங்கள்லாம் போய் மூங்கில் அவ்வளோ சாமானம் எடுக்கணும் ஜாஸ்தின்னு சொன்னாப்பில் நான் போனேன் எனக்கு பெட்ரோல் காசோ எதுவும் இல்லை நான் இங்கேருந்து வந்து இப்போ செய்கிற உதவி எல்லாத்துக்குமே நான் எந்த சொந்த செலவில் செய்து கொண்டு கட்டாயம் உண்மை இப்போ உண்மையிலே அப்படி ஒரு தடவையுமே கதைக்கக்கூடாது இன்றைய கூட வரல நேற்று நாங்கள் வரும்போது இவங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் உள்ளட்டு பார்த்துருக்கீங்களா அது ஒரு டொமைனை அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் வேற பாராட்ட வேணாம் அட்லீஸ்ட் வந்து அவரை பற்றி தவறாக கதைக்காமல் இருங்கோ இப்போ எந்த கண்ணறியை நாங்கள் கொண்டு வந்த சாமான் எல்லாம் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்குது அப்படியெல்லாம் அவங்க பதுக்கலாது அப்படி ஒரு வேளை பதுக்கினாலும் அதுக்குரிய பலன் அவைக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் யாரும் வாயால் அதை கதைக்க போய் தேவையில்லாத வீண் பழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாங்கன்னு சொன்னால் அது மேலே மனவேதனையை உருவாக்கும் ஏண்டா ஒரு முன்னுண்டு நல்லது செய்கிறவங்களுக்கு வந்துட்டு அது சரியான கவலையை உண்டு பண்ணும் இன்றைக்கு எங்களை கூட கலர்ன்னு சொல்கிறவங்க கன பேர் இருக்கிறாங்க
அப்போ அப்போ காய்க்கிற மரம் தான் கல்லறி வெள்ளமோ அப்போ வந்து இப்போ எங்களை கூட கல்லறன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு எல்லாம் உண்மையாக நிறைய பேர் கவலையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ டைம் எடுத்து இதில் செய்கிறோம்ண்டு. தயவு செய்து ஒரு நாளும் முன்னுண்டு செய்கிறபடியெல்லாம் அப்படி கதைக்கக்கூடாது வந்து சரிதானே. அப்படியே ஒரு வேலை எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு தந்த அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க, அது இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சரிதானே. உண்மையிலே நான் பண்ணலாம் கால் பண்ணி சொன்னேன், தம்பியா அண்ணாக்கு கொஞ்சம் டைம் இஷ்யூவாக இருக்குது, ஒருக்கா நீங்கள் இதை போய் எனக்காண்டி ஆர்டர் பண்ணுவீங்களான்னு சொன்ன உடனே படிகள் போயிட்டாங்களா அந்த இடத்துக்கு. உண்மையாக நான் சொன்னேன், இந்த தம்பி சொன்ன மாதிரிக்கு நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் கட்டாயம் அப்படின்ட்டு சொன்னால் நான் அதை தந்துட்டு போகிறேன். இப்போ பெட்ரோல் அப்படி இல்லை, நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ நாங்கள் செய்கிறோம், இதிலேருந்து நாங்கள் எடுக்கலைன்றதான் இல்லை. உண்மை கட்டாயம் பெரிய விஷயம். அது என்னண்டு இல்லை நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இளந்தண்டல் விளையாட்டு கழகத்தின் செயலாளராக இருக்கிறேன். மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 2ஆம் வருட மாணவனாக வரலாற்று துறையில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்களோட ஊர் வந்து உண்மையில் ஒரு கஷ்டப்பட்ட இடம். அந்த வகையில் வந்து எங்களோட ஊரை பொறுத்த மட்டும் இப்போ விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும் சரி வந்து எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், அதை உணர்ந்து தான் படிக்கணும். அதுக்கு வந்து எங்களோட போகிற பிள்ளைகளுக்கு வந்து சில வேளையில் வந்து இப்போ ஏஎல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், மற்றது கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வந்து சில வேளையில் சைக்கிளில் தான் போகிறது. அப்போ சில வேளையில் வந்து சில சைக்கிள் வந்து பழுதானால் கூட அந்த நாளில் வந்து டியூஷன் கிளாஸ் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஆனால் பிள்ளைகள் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், இப்போ கோப்பாய் பிரதேச மட்டத்தில் நடந்த போட்டியில் வந்து எங்களோட கிராம பிள்ளைகள் பங்கு பற்றின போட்டியில் 1ஆம் இடத்துல எங்களோட பிள்ளைகள் தான் இருக்கணும். அப்போ நைஸ்ன பிளேயர்ஸ் வந்து வேறு கிரிக்கெட் போட்டிகளாலும் சரி, அதே சமயத்தில் வந்து வெளில போட்டிகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட வாதரவத்தை பெரிய ஊக்கின பிள்ளைகள் வந்து தான் நிறைய பேர் பங்கு பெற்றவை. ஆனால் அவைகளுக்கான உதவிகள் வந்து பெருசாக வந்து கிடைக்கிற குறைவு. இப்போ குறிப்பாக வந்து இடத்துக்கு போய் அந்த மேட்ச் விளையாடணும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து அவைகளுக்கு காணாமல் இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ பிள்ளைகளுக்கு வந்து அதுக்கான இப்போ செலவுக்கான கூட்டிக் கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அங்கத்துவ பணம் வந்து விளையாட்டு கழகத்தால் வந்து சேர்க்கிறோம், ஆனாலும் கூட அந்த பணம் வந்து போதாம நிலைமையில் வந்து இருக்குது. அதையும் நான் இதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது எங்களோட ஊர் கிராமம் சார்பில் இந்த உதவி செய்ததுக்கு வந்து எங்களுடைய விளையாட்டு கழகம் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். அதை தான் நான் சொன்னேன். நான் இப்போ தம்பி நீங்கள் சொன்னாலுமே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவைகளை தாங்கள் சொல்லுமா போல் வேறு அது என்ன சொல்லுங்க. அதனாடி தான் நான் இந்த எல்லா வயசு கேட்டகரியிலையும் நான் ஒவ்வொருத்தரை வந்து கூப்பிடுறேன். இருந்தாலும் பார்ப்போம், பொதுவாக பார்க்குறவங்க வந்து இப்போ நீங்கள் நார்மலாக கூட இந்த கிராமத்தில் படிக்கிற பிள்ளைகள் மட்டத்தில் ஒரு 5 சைக்கிள் தேவைப்படுதுன்னு சொன்னால், ஒரு 10 சைக்கிள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் 10 கேட்க ஒரு 5 வாங்கி தரக்கூடிய மாதிரி இருக்குங்க கட்டாயம் வந்து. அப்போ கேட்காம கிடைக்காது. மற்ற சில விஷயங்கள் இந்த காலம் வந்து சோஷியல் மீடியா தான் வந்து எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் சோஷியல் மீடியா தான் வந்துட்டு அங்கே மெயினாக இருக்கும். அதால் இந்த காலம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் முகத்தை காட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. எல்லாரும் வந்து முன் வந்து கதைச்சி சில விஷயங்களை தெரியப்படுத்தினா தான் உங்களுக்கானது கிடைக்கும். இப்போ நார்மலாக நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் இன்னும் வீடியோ போடல. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இந்த கிராமத்தை நோக்கி. உங்களுக்கான நன்மைகள் அதிகம் கிடைச்சி இந்த கிராமம் இன்னும் வளரணும்னு சொல்லி நானுமே வாழ்த்துறேன். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நாங்கள் செய்வோம். தம்பியாக எதுவும் தேவைன்னு சொன்னால் அடிஷனலாக நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து பார்த்து அதை இதண்டி போட்டு என்ன மேக் ஷோ பண்ணி போட்டு நாங்கள் செஞ்சு தருவோமா? சரி. அப்போ அந்த ஏஎல் போகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஓகே. ஏஎல் படிக்க போகிற பிள்ளைகள் இங்கே எத்தனை பேர் இருக்கணும்? கையெழுத்து படிக்கிற பிள்ளைகள் கையெழுத்து இங்கே முன்னுக்கு வாங்கடாப்பா. அதுக்கு அந்த கையெழுத்த கிளவியல்ட்ட கை மாதிரி இல்லை கிடக்கு. அக்னி தங்கச்சி, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு விதையை நட்டாதான் வந்து அது பயிரா வளரும் வந்து விளங்குதா. நீங்க பயிரா தான் கடைசியா வேணுமென்று எதிர்பார்க்க கூடாது. அதை கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது வந்துட்டு 4 பேர்கிட்ட உதவி பெற்று நீங்கள் நல்லா வர்றதுல தப்பில்லை. ஆனால் நீங்கள் நாளைக்கு நல்லா வந்த அப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு பயன்படுத்துவோம். பிள்ளைகள் வந்து 6 பேர் ஏழு படிக்கிற பிள்ளைகள் யார் இருக்கிறீங்க? ஆ 2 பேர் தானே?
கிளாஸுக்கு போயிருக்கோம் கொஞ்சம் பேர். கிளாஸுக்கு போயிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன பாடம் படிக்கிறீங்க ஜே லெவல்? ஆர்ட்ஸ். நீங்கள் ஆர்ட்ஸா? ஏன் 8AB எடுத்துட்டு ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க? சரிடாப்பா ஒன்று தானே குறைவு. 8A இல்லை 2Aன்ற மாதிரி இல்லை சொல்கிறீங்க. தங்கச்சி என்ன பாடம்? ஆர்ட்ஸ் தான் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சோமஸ்கந்தா. என்ன சோமஸ்கந்தாவில் கேம்பஸ் போயினோமோ இல்லையோ? எங்களோட இடத்துல இருந்து கேம்பஸ் கிட்டே போயினோம். இங்கேருந்து போயினோம். இதை ஒரு ஆள் வச்சுங்க கொமனா தங்கச்சி வச்சுங்க. சோமஸ்கந்தாவில் ஒரு ஆள் போனால் அது எங்கட பிள்ளையாக தானே இருக்கு. உண்மையாவா? அப்போ 190 பேரும் இங்கே தான். 190 இங்கே 3 பேர் இருக்கு. மற்ற அடுத்தடுத்த வச்சிலையும் இருக்கிறோம். அடுத்த 2014 டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் ரேங்க் வந்த பிள்ளையும் இருக்கு. அப்போ தங்கச்சி பாங்க எவ்வளவு திறமையெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நாலேஜில் செகண்ட் ரேங்க் வந்த தம்பி. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இங்கேருந்து சோமஸ்கந்தாக்கு என்னத்தில் போயிட்டு வரீங்க? சைக்கிளில். அப்போ சைக்கிள் இருக்குதா இல்லாட்ட விட்டு உங்களோட விட்டு இருக்குதா சைக்கிள் இல்லாட்டே? இதுக்கு பழைய சைக்கிள். உங்களோட வீட்டுக்கு பொதுவாக இருக்குது. அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு வரீங்க. தங்கச்சின்ட்ட வீட்டுக்கு பொதுவாக இருக்குது. எல்லாத்தையும் பொதுவாக இருக்குது. அந்த உங்களுக்கு இல்லை நான் அப்படித்தானே. நான் இங்கேருந்து சோமஸ்கந்தா சைக்கிள்லாம் போகிறீங்களா? ஆனால் இப்படியும் அந்த சந்திக்கு சைக்கிள் தானே போகணும். அதான் தங்கச்சி நீங்கள் இந்த படிப்பு சம்மந்தமாக எதிர்கொள்கிற சவால்களை இப்போ நீங்கள் எல்லாம் முன் கதைக்கும் போது நாளைக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்டட் ஆகினா உங்களோட யூனிவர்சிட்டி செலவுகளை கூட பொறுப்பேற்கிறக்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவோம். இப்போ நீங்கள் கதைச்சி வரணும். ஏன் வெக்கப்படுறீங்க நீங்கள் எல்லாரும்? ஒன்றுக்கும் பக்கம் நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். இப்போ இதில் நிற்கிறாக்கள் அவையிலெல்லாம் வயதான ஆக்கள் நான் சிலவெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் இல்லோ. அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன கதைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும் இல்லோ. அப்போ நீங்கள் முன் கதைச்சி உங்களோட அப்படி இப்போ நான் என்னால் இயலுமானதை நான் சொல்லுவேன் தங்கச்சி. சொன்னால் கட்டாயம் செய்வேன். அதுதானே இப்போ நீங்கள் கதைச்சா தானே உங்களுக்கானது கிடைக்கும். யோசிச்சுப்பேன். உங்களுக்காண்டி இன்னொருத்தன் மறந்து போடையிலுமா உங்களோட காய்ச்சலுக்கு இல்லையே இல்லோ. அப்போ என்ன இருளுது நாங்களும் போகணும். இவள் நன்றி சொல்லிட்டு போவாள் நினைக்கிறேன். அதுதான் நீங்களும் மேலேதா? யாரு மகள் படிக்கிறான்? சரி பாருங்க அந்த அம்மா கேட்குறா என் சந்தப்பட்ட பிள்ளை என்ன. அப்போ பொதுவாக யார் அண்ணா இப்போ நாங்கள் இது சைக்கிள்ன்றது பெருமதியான விஷயம் தானே. 50 நேரம் முடியும் ஒரு சைக்கிளுக்கு. அப்போ சைக்கிள் எங்கேர் மாதிரி நாங்கள் கொடுக்கல அது 50 பேருக்கு. அப்போ சைக்கிள் தெரிவு செய்ய போகிற மண்டைக்குள்ளே இப்போ நார்மலாக இப்போ இந்த 3 பேர்கிட்டையும் சைக்கிள் நிற்கிறண்டைக்குள்ள அந்த 3 பேர்லேயும் யாருக்கு முக்கியமாக தேவைன்றதை நாங்கள் இங்கே பார்க்கணும். இப்போ 3 பேர்கிட்டையும் பொதுவாக தான் நிற்கிறண்டைக்கு அடுத்த கேட்டகரியாக நாங்கள் எப்படி எலிமினேட் பண்ணோம்னா 3 பேர்ட்டையும் ஆட்டு ஆகப்பழம் சென்று பார்க்கணும். அப்படி பார்த்து தான் ரிஜெக்ட் பண்ணி எடுக்கோம் விளங்குது. அந்த மாதிரி நீங்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் நீல கட்டாயம் தேவையான ஆக்களுக்கு நாங்கள் செய்வோம் தங்கச்சி. ஆனாலுமே நீங்கள் யாரும் கதைக்கலைன்றதான் நீங்கள் பெரிய கவலை. சரியா? 7A 2B எடுத்து வேலை இல்லை விளங்குதா. நாளைக்கு யூனிவர்சிட்டி போனால் நீங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன் எல்லாம் செய்யணும். இல்லை அதுக்காண்டி இப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க இப்போ நீ மட்டும் முதலாக கதைச்சி நீ அப்படி இல்லை. இப்போ நான் தனியாக கதைக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் இப்போ குரூப்பாக நிற்கும் போது கதைக்கலாம். யூடியூப்பில் போடுவோம் நாங்கள். ஏன் பயப்படுறீங்க தங்கச்சி? நீங்கள் ஒன்றும் தவறான விஷயங்கள் செய்யலை தானே, நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க. சரி அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகணும். இப்போ நாங்கள் 60, 70, 80 ஆக்கள் வாழ்கிற மாதிரி வாழையில் தானே நாங்கள் இப்போ எல்லாம் இப்போத்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் தங்கச்சி விளங்குதா. நீங்கள் ஒன்றும் பிள்ளையான வேலையில் செய்யலை தானே. நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்கும்போது அது நல்லது. நீங்கள் உங்களோட திறமையை பாருங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்றோட உங்களுக்கு என்ன ரிசல்ட்? சரி சொல்ல விடு வேணாம் விடு. ஏதோ சரி ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம். கடைசி மட்டும் ஒன்றும் கதைக்கவே இல்லையே 3 பேரும். சரி அதுதானே யாராவது இப்போ ஹெல்ப் பண்ணி மாதம் அந்த A level படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமோ எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து தாங்க. 5 பேரா A level படிக்கிறீங்க? இந்த கிராமத்துக்குள்ளேயே 7 பேர் தான் A level படிக்கிறீங்களா? ஒரு ஆளுக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வரும்?
வானதி வானதி இல்லை திருப்பி படிக்கிறது எவ்வளோ வரும் டியூஷன் எவ்வளோ மாதம் எவ்வளோ யூனிவர்சிட்டி படிக்கிறார்களும் அப்போ இங்கே 800 கொடுங்க மெலிவானது விளங்கல ரெண்டுக்கும் போயினமோ சரி சரியா நான் அங்கே 2400 இங்கே 800 இது மெலிவாக யோசிச்சேன் கதைக்குதாவா வடிவா இல்லை கேட்கும் அப்போ ஒரு ஆளுக்கு 3200 முடியுதா எல்லாருமே அந்த 2 கிளாஸுக்கும் போகிறார்கள் தானோ எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பாடம் அந்த பாடம் கூட எடுக்கிறவங்க வரலாறு தானே கஷ்டம் இப்போ உள்ளதுக்கு என்ன சரி ஆனால் இது ஒரு வரலாறு இடம் மாதிரி இருக்கபடியா வரலாறு சில விருப்பமாக இருக்கோ தெரியல என்ன வரலாறு அந்த பேர்கள் பாடம் ஆகிறதே இவ்வளோ கஷ்டம் எத்தனை மன்னன் மேலே வருவாங்க சொல்லுவா என்னல அதுதானோ அப்போ 3200 முடியுது 7 பேர் இருக்கிறீங்களா 7 பேருக்கு மண்டா 8 பேரா 8 பேருண்டா சொல்லுவாண்டா கண்ட பேருக்கு எவ்வளோ முடியுமான்னு அப்போ 8 பேருண்டா நார்மலாக ஒரு 25000-26000 ரூபா வந்து வேணும் மந்த்லி வந்து 8 பேருக்கும் டியூஷன் ஃபீஸுக்கு சரி அப்போ நாங்கள் ஒருக்கா முயற்சி செஞ்சு பார்க்குறோம் நான் முயற்சி செஞ்சு போட்டு நான் இவரோட கதைச்சு அதை நாங்கள் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு மந்த்லி டிபாசிட் பண்ண இது நான் நாட் ஷுவரா நான் எந்த பெஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் ஒரே பேட்ச் தானே ரெண்டேக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1 இயருக்கு தேவைப்படும் இன்னொரு ஆளுக்கு 2 இயர்ஸ் தரும் அப்படி தானே ரைட் ஓகே அதை நாங்கள் இடையில வந்து பார்த்து செய்யலாம் ஒரு 25000 தானே வரப்போகுது பிரச்சனை இல்லை நாங்கள் கதைச்சி போட்டு நான் இவர் அண்ணன் தம்பி அடிக்கிறேன் அண்ணன் தம்பி ஓகே நான் தம்பிகிட்ட சொல்கிறேன் வந்து நீங்கள் அதை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சரி தானே முக்கியமாக படிப்பை கவனிங்க நீங்கள் படித்து மேலே வந்தால் தான் இந்த கிராமம் நல்லா இருக்கும் சரியா ஓகே 2 நாங்கள் விளக்கிடுவோம் என்ன சரி உங்களோட பிள்ளையா அது நான் தெரியாம தான் ஏன் என்ன பேசுறீங்க நீங்க சொல்லுங்க அம்மா ஓகேண்ணா முடிச்சு கொள்வோமா ரைட் பாயா செய்யோ ரைட் உங்களோட ஒரே ஆற்றல்களுக்கும் நன்றியா நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் சரி போட்டோம் சரியா எல்லாம் பாயா செய்யோ பாய் பாய் என்னண்டு அதான் உங்களோட பிள்ளையில இல்லை தானே அதனால நீங்க சொல்லல எந்த பிள்ளை நின்றுருந்தா கதைச்சு இருப்பாங்க இல்லை தெரியுது ஆக்களை பார்க்க தெரியுது கட்டாயம் இவா கலாநிதி பட்ட ஒருத்தவன் இங்கே இருக்கிறா இந்த கிராமத்துக்குள்ள யோசிப்பாங்க சரி சரியா போட்டோம் சரியோ பாய் ஆமாம்மா கையா சிரிச்சு விடுவா மகா ஓமா எல்லாருக்கும் சொல்லுங்கவா அடே அந்த எடுத்து எங்கல குடும்ப சனத்துக்கு அம்மா காடிக்கல சரியோ அது தெரியும் அது நல்ல டைமா போயிட்டு வந்த டைம் நல்லா சரி ஏன்னா ஓகே பாய் சரியா பாய் எல்லாம் பட்டம் கொண்டு ஏய் பேட்டையை போட்டு அந்த கொஞ்சமாக வாழ்றதில் அப்படித்தான் ஒற்றுமையாக இருக்குங்க பேசினாலும் ஒற்றுமையாக பேசுங்கள் இருந்த சரி ஏண்ணா ரைட் அக்கா வா போட்டா ரைட் ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க வந்து வீடியோ வந்து முடிச்சுட்டு அதாவது நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போகிறோம் அதில் ஒரு சின்ன ஒரு கணக்கு பிரச்சனை வந்து முடிக்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு செலவு போனது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நுழம்பு விலைக்கு வந்து மொத்தமாக எங்களுக்கு 1,03,300 வந்துட்டு போனது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுட் சிட்டியில் வந்து நான் எல்லாத்துக்கும் பில் காட்டியிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க ஃபுட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1,47,265 ரூபா அதே மாதிரி வந்துட்டு நுழம்புத்திரை நீ வாங்கினது 4000 அப்புறம் ஆட்டோக்காரன் அவருக்கு 3000 அப்புறம் இவருக்கு 1000 என்ன அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,58,565 ரூபா
ஆனால் நாங்கள் இந்த நிவாரணத்துக்குன்னு சொல்லி கலெக்ட் பண்ண நிதி, அதாவது கலெக்ட் பண்ண மீன்ஸ் நிவாரணத்துக்கு அனுப்பினவங்களோட பேரை நாங்கள் ஆட் பண்ணி கொண்டு போனாங்க, மேபி கூட வந்தால் பயன்படும்னு சொல்லி. அந்த வகையில் 3,30,000 வந்துட்டு ஆட் பண்ணாங்க. இப்போ நான் இப்போ இந்த துண்டை கதைக்காக போட்டோன்னு சொன்னால் அதில் குழப்பம் வந்து யார்கிட்ட காசில் அந்த பேலன்ஸ் வந்துட்டு எடுபட்டது அப்படின்னு மாதிரிக்கு. அப்போ நான் வந்துட்டு இந்த துண்டை ஆட் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னால் அது வந்து திருச்சி நாங்கள் அந்த காசு எடுத்த மாதிரி போயிடும், அது கூடாது. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 71,435 ரூபா வந்துட்டு மிச்சம் பெறும். அப்போ மிச்சம் பெறுதுன்னு சொன்னால் அப்போ இதில் மெட்டாகல்ட் அமௌண்ட் எல்லாம் 50,000 30,000 அந்த மாதிரி இருக்கிறதால நாங்கள் இதில் வந்துட்டு நாதனநாடு சுவிஸ் நாதனநாடு காசு வந்து 1,00,000. அப்போ அவற்றையில் வந்து நாங்கள் எடுத்ததாக இருக்கட்டும். இந்த எவ்வளோன்னு சொன்னால் அதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 28,575 ரூபா அண்ணாண்டியில் எடுத்ததாக இருக்கட்டும். மிச்சம் 71,435 ரூபா. அப்போ நாதனண்ணோட காசில் பேலன்ஸ் நிற்குது. அடுத்த ஒரு நிவாரணத்திலேயோ இல்லாட்டி இன்னும் ஒரு ஆல்ட்டையிலையோ வந்துட்டு நாங்கள் அதை ஆட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த நிவாரணத்துக்கு கேட்ட உடனே ஹெல்ப் பண்ணின எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றியை சொல்லி இந்த வீடியோ நிறைய செஞ்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். முன்னுக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் சொன்னால் தானே டீட்டெயிலாம் சரியாக சொன்னேன். ஓகேண்ணா, சரி, பாய்.